இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வா சிந்தாமணி வா. என்ன திடீர்னு இந்த நேரத்துல எல்லாம் நீங்க வரமாட்டியே? சூழ்நிலை அப்படி உங்களை அலர்ட் பண்ணதான் நான் வந்தேன். நீ என்ன சொல்ற? என்ன விஷயம்? எல்லாம் போச்சு, என் பிளான் எல்லாம் மண்ணா போச்சு, எல்லாம் பாழா போச்சு. அந்த சாமியாரு செக்க வச்சுட்டான். யாரு சாமியாரு? புலம்பாம புரியுற மாதிரி முதல்ல விஷயத்த சொல்லு. என்ன நடந்தது? அண்ணி, உங்களுக்கு குழந்தை இல்லாட்டியும் உங்க தம்பி பொண்ணு தீப்தியா உங்க பொண்ணு மாதிரி தானே வளர்க்குறீங்க. இவ்வளவுதான் ராகவுக்கு கட்டி வைக்கணும். அது மூலமா நம்ம வீட்டுக்கு நீங்க திரும்ப ராணியா வரணும். அதுதானே நம்ம ஆசை. அதுக்காக தானே நீங்களும் நானும் பாடுபடுறோம். ஆமா, எதுக்கு இதெல்லாம் இப்ப சொல்ற? அதெல்லாம் நடக்காதோன்னு பயம் வந்துருச்சு, அதான் புலம்புற. சிந்தாமணி ப்ளீஸ் கொஞ்சம் புலம்பாம விஷயத்த சொல்லு. ராகுவுக்கு தீப்திய கட்டி வைக்கணுங்கிற நம்மளோட பிளான்ல ஆப்பு வச்சுட்டாங்க. என்ன சொல்ற? விவரமா சொல்லு. இன்னைக்கு அந்த சுபத்ரா கோவிலுக்கு போயிருந்தா. அங்க சித்தானந்த சுவாமிகளை பாத்திருக்கா. அந்த சாமியாரு தம்பி ஜாதகத்தினாலதான் அண்ணனுக்கும் திருமணம் அமையும், தம்பிக்கும் சேர்த்து பார்க்க ஆரம்பிங்க, அதுவும் ஒரே வீட்ல அக்கா தங்கச்சியா பாருங்க, அப்பதான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லிருக்கான். ஓஹோ, அப்படியா? வீட்டுக்கு வந்து சுபத்ரா முகத்துல அவ்வளவு வெளிச்சம். அவர் சொல்றத தெய்வ வாக்கு மாதிரி நம்பி அதே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டு அமைஞ்சிரும்னு நம்புறா. என் அம்மாவா அவ சொல்றத கேட்டு அதே மாதிரி அக்கா தங்கச்சி பாருன்னு சொல்லிட்டாங்க. என்ன அத்தை இது? நீ ஒன்னும் கவலைப்படாத. ஒருத்தனுக்கு ஜாதக பொருத்தம் பார்த்தே இவ்வளவு நாளா ஒரு ஜாதகமும் பொருந்தல, ஒரு பொண்ணும் அமையல. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே ஒரே வீட்ல அக்கா தங்கச்சியா பரிபூரண ஜாதக பொருத்தம்லாம் அமையவே அமையாது. யாரோ ஒரு சாமியார் எதையோ சொல்லியிருக்காரு, அவ தேடிக்கிட்டே இருக்கட்டும். அவ ரெண்டு பசங்களுக்கும் தேடி தேடி பொருத்தமே அமையாம பொண்ணே கிடைக்காம அலையட்டும். அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். எனக்கும் அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு ஸ்ட்ராங்கா நம்பிக்கை இருக்க நீ. ஆனா சுபத்ரா நம்புறாளே, ரொம்ப சந்தோஷமா நாளைக்கு வீட்ல கோலு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. நாளைக்கு புரோக்கரை கூப்பிட்டு ஜாதகத்தை கொடுத்து பொண்ணு பாக்குற ப்ராசஸ் ஆரம்பிக்க போறாளாம். அந்த சாமியாரை பார்த்துட்டு வந்ததுல இருந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுமா? எனக்கு பயமா இருக்கு நீ. என் ஆசையெல்லாம் தீப்தி அந்த வீட்டுக்கு மருமகளா வரணும், நீங்க இந்த வீட்டோட பவரை கையில எடுக்கணுங்கிறதுதான். இததான் என் வீட்டுக்காரர் துபாயில இருந்து சொல்லிட்டே இருக்காரு. தீப்தி தான் அந்த வீட்டு மருமக, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அண்ணி, இதெல்லாம் எப்ப நடக்க போகுது? என் வீட்டுக்காரோட ஆசையோ ஏன் ஆசையோ எப்ப நிறைவேற போகுது? நாளைக்கே அந்த வேலையை நான் ஆரம்பிச்சிடுறேன். சுபத்ரா தேவி நாளைக்கு தானே ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிக்க போறா. அவ இருந்தா தானே அந்த குடும்பத்தையே எப்படி திசை திருப்புறன்னு மட்டும் பாரு. என்ன பண்ண போறீங்க அண்ணி? நாளைக்கு பாரு. இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. உங்ககிட்ட சொல்லிட்டா நீங்க பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும்.